12ஆம் வகுப்பு கணிதம் 8வது சாப்டர் வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.4ல் 10வது கணக்கு. ஒரு நிறுவனம் ஒவ்வொரு வாரமும் 2 விதமான கணிப்பான்களை உற்பத்தி செய்கிறது. ஏன்னு ஒன்று, பின்னு ஒன்று, 2. ஏ வகை கணிப்பான்கள் எக்ஸ் எண்ணிக்கையும் பிங்கிறது ஒய் எண்ணிக்கையும் உள்ளது. வரவு செலவு கொடுத்துருக்காங்க. இது வரவு, இது செலவு. லாபம் கேட்டிருக்காங்க. லாபத்தோட சார்பு கண்டுபிடிக்கணும். டோ பி பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதில் இந்த மதிப்புக்கு பிரதியிட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அதே போல் டோ பி பை டோ ஒய்யும் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம இந்த முடிவில் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணும். முதல்ல கணக்கில் பி அப்படிங்கிறது ப்ராஃபிட். பிங்கிறது ப்ராஃபிட், லாபம். லாபம் முதல் கொஸ்டின் இருக்கு இல்லையா, லாப சார்பு, அது கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல லாபம்ங்கிறது கணக்கில் வரவு செலவு 2 கொடுத்துருக்காங்களே, வரவு எவ்வளவோ அதில் இந்த செலவை கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கிறது தான் லாபம். வரவு எவ்வளவு? 80x 90y 0.04 xy மைனஸ் 0.05 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 0.05 ஒய் ஸ்கொயர். இது வரவு. செலவு எவ்வளவு அப்படின்னா, செலவுங்கிறது இங்கே கீழே இருக்குது. 8x 6y 2000. செலவுங்கிறது கழிக்கிறது. அதனால் என்ன செய்யணும், இதெல்லாம் மைனஸ் பண்ணணும். மைனஸ் 8x மைனஸ் 6y மைனஸ் 2000. Therefore, P is equal to 80ல் 8 போயிடுச்சுன்னா 72x, 90ல் 6 போயிடுச்சுன்னா 84y. அதுக்கப்புறம் இருக்கிறது 0.04 xy மைனஸ் 0.05 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 0.05 ஒய் ஸ்கொயர். கடைசியாக இந்த மைனஸ் 2000 சேர்த்துக்கிறோம். இப்போ நமக்கு பிங்கிற ஒரு சார்பு கிடைச்சிருச்சு. இதை முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். டோ பி பை டோ எக்ஸ், எக்ஸை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது இந்த முதல்ல இருக்கிறது என்ன ஆகும், 72 × எக்ஸு 72 ப்ளஸ் 84y. இதில் எக்ஸ் உறுப்பே இல்லை, அதனால் 0. அடுத்தது 0.04 ஒய் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸை வகைப்படுத்தினா 1 வரும். மைனஸ் இதில் 0.05 எக்ஸ் ஸ்கொயரை வகைப்படுத்தினா 2x மைனஸ் இதில் எக்ஸ் உறுப்பு இல்லை, 0. இதுலேயும் எக்ஸ் உறுப்பு இல்லை, அதனால் 0. இதை சுருக்கினா என்ன வருது, 72 ப்ளஸ் 0.04 ஒய் மைனஸ் 2 × 5 10 வரும், 0.10 எக்ஸ். இதுதான் டோ பி பை டோ எக்ஸ். இந்த டோ பி பை டோ எக்ஸில் அவங்க ஒரு மதிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. டோ பி பை டோ எக்ஸில் என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்கன்னா 1200, 1800ல் மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது என்ன அர்த்தம்னா, எக்ஸுக்கு பதிலாக 1200, ஒய்க்கு பதிலாக 1800ன்னு பிரதியிடணும். எக்ஸு எங்கே வருதோ அங்கெல்லாம் 1200, ஒய் வர இடத்துல 1800. இப்போ பாருங்கள், 72 ப்ளஸ் 0.04 ஒய், ஒய்க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 1800 மைனஸ் 0.10 எக்ஸுக்கு பதிலாக 1200 பிரதியிட்டாச்சு. இப்போ இதை சுருக்க வேண்டியது தான். சுருக்கணும்னா 72 ப்ளஸ் 4ஆல் இதை பெருக்கும். 4ஆல் இதை பெருக்கணும்னா 4 18 என்ன வரும்னா 18 18 36 72ன்னு வரும். 72 72 2 0 வரும். 72 2 0. இதில் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தினோம்னா நமக்கு என்ன வரும், 72ன்னு வரும்.
இல்லையா, இந்த 2 சைபருக்கு பக்கத்தில் புள்ளி மைனஸ் இங்கே வந்து 1200, அந்த 1200 எதோட பெருக்கிறோம், 10ஆல் பெருக்கிறப்போ ஒரு சைபர் சேரும். இப்போ எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும், 2 ஸ்தானம் தள்ளி, 1 2 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தினோம்னா 120ன்னு வரும். அதாவது 72 + 72 - 120. 72 எவ்வளோ வரும், 72 கூட்டினோம்னா 4 144. அதில் -120, 120 கழிச்சிட்டா மிச்சம் எவ்வளோ இருக்கும், 24 வரும். இந்த 24 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். இதை கூட்டுனா கிடைக்கிறது 24. அடுத்தது டோ பி பை டோ ஒய், ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தப்போம். ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது நல்லா கவனிச்சிங்க, இதோ இருக்குது. ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது முதல்ல இருக்கிறது எக்ஸ் உறுப்பு, அது 0 ஆகிடும். ப்ளஸ் 84 × ஒய்ன்னு வரும். 84 × ஒய்க்கு பதிலாக வகைப்படுத்தினோம்னா 1ன்னு வந்துடும். ப்ளஸ் 0.04 எக்ஸு அப்படிங்கிற வரைக்கும் கான்ஸ்டன்ட், அதனால் அது அப்படியே தான் இருக்கும். ஒய்யை வகைப்படுத்தினோம்னா 1. அதுக்கப்புறமா இருக்கிறது மைனஸ், இந்த இடத்துல இருக்கிறதுல வந்து ஒய் உறுப்பே இல்லை, ஏன்னா ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துறதுனால இது என்ன ஆகிடும், 0 ஆகிடும். மைனஸ் 0.05 ஒய் ஸ்கொயரை வகைப்படுத்தினோம்னா 2y. அதுக்கப்புறம் மைனஸ் 2000 வகைப்படுத்தினோம்னா கான்ஸ்டன்ட்டு 0 ஆகிடும். இப்போ இதை சுருக்க போகிறோம். இதை சுருக்கினோம்னா என்ன வரும் அப்படின்னா 84 × 1 84 ப்ளஸ்ஸு 0.04 எக்ஸு, அப்புறமேலுக்கு மைனஸ் 0. இந்த 2 × 5 10 ஒய், இவ்வளவும் இருக்கும். அடுத்ததாக இந்த டோ பி பை டோ ஒய், இதில் எந்த மதிப்பில் அவங்க கேட்டிருக்காங்கன்னா 1800, 1800 = இந்த நம்பர் எக்ஸுக்கு பதிலாக 1200, ஒய்க்கு பதிலாக 1800ன்னு பிரதியிடணும். இதில் 84 ப்ளஸ்ஸு 0.04 எக்ஸுன்னு இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக என்னென்னா 1200 கொடுக்கணும். மைனஸ் 0.10 ஒய் இருக்குது, ஒய்க்கு பதிலாக என்ன வரும்னா 1800ன்னு வரும். இப்போ மதிப்பு பிரதியிட்டோம் இல்லையா, இப்போ சுருக்குவோம். 84 இந்த 4 × 1200, 4 12 48, 48 2 சைபர். இங்கே புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணுங்கிறதுனால 48ன்னு வந்துடும். மைனஸ் 1800 10ஆல் பெருக்கணும்னா 18000ன்னு வரும். 1800 10ஆல் பெருக்குனா 18000. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தணும், 1 2 புள்ளி குத்தினா என்ன வந்துடுது, 180ன்னு வந்துடுது. அதாவது 84 + 48 - 180. 84 8 4 12 மீதி 1, 8 4 12 13 - 180. இதில் நமக்கு என்ன மதிப்பு வருதுன்னா 132லேருந்து 180 கழிச்சோம்னா நமக்கு -48, அதாவது நஷ்டத்தில் வருது. டோ பி பை டோ எக்ஸ் வரும்போது +24 வருது. ஆனால் இங்கே வந்து ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கிறது மைனஸில் வருது. அதனால் அந்த ஒய்ங்கிறது இருக்கக்கூடாது. இதில் நம்ம என்ன ரிசல்ட்டு முடிவுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஒய்யை மாறிலியாக வச்சுக்கிட்டு எக்ஸை அதிகமாக்கினா தான் நமக்கு லாபம் கிடைக்கும். ஒய்யை மாறிலியாக வச்சுக்கிட்டு எக்ஸை தான் அதிகமாக்கணும். எக்ஸை அதிகமாக்கினா தான் நமக்கு ப்ளஸில் மதிப்பு அதிகமாக வரும். ஒய்யில் வந்து அதிகமாக்கினா ஒய்யில் வந்து நஷ்டம்தான் கிடைக்கிது. அதனால் நமக்கு முடிவு என்ன அப்படின்னா, ஒய்யை மாறிலியாக வைத்துக்கொண்டு எக்ஸை அதிகரிக்கும் போது லாபம் அதிகமாக வரும். ஒய்யை மாறிலியாக வைத்துக்கொண்டு எக்ஸை அதிகரிக்கும் போது லாபம் அதிகம் ஆகும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளோதான். ஓகே.